ட்ரம்ப் இஸ் சஃபரிங் ஃப்ரம் மென்டல் இல்னஸ். அவருக்கு மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டமானது பாதிக்கப்பட்டுள்ளது. சாரி சொல்றதுக்கு கூச்சமாக தான் இருக்குது, தப்பாக தான் இருக்குது. ஒரு நாட்டின் அதிபரை இப்படி சொல்லக்கூடாது. ட்ரம்ப்போட கை கால் கோஆர்டினேஷன் இப்போ முன்ன மாதிரி இல்லை. ஜேடி வேன்ஸ் ஒரு வார்த்தையை விட்டிருந்தால், இக்கட்டான சூழ்நிலை வந்தால் ஜனாதிபதி பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள தயார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வரிப்போர் மட்டுமல்ல, இது எண்ணெய் போரும் கூட. இந்த எண்ணெய் வர்த்தகத்தில் லாபம் அடைய எண்ணம் கொண்ட நபர்கள் யார் என்று பார்த்தால் அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும். டாலரின் மதிப்பு அதிகமாக இருந்தால்தான் ட்ரம்பின் மதிப்பும் அதிகமாக இருக்கும். இது யாருக்கு அடிக்கும் சாவுமணி என்றால் அமெரிக்க நிறுவனங்களுக்கு இது ஒரு பெரிய அச்சுறுத்தல். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்முடன் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் டாக்டர் நிரஞ்சன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். ஜெயந்த் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? ஜெயந்த் சார், ஆக்சுவலாக நீங்கள் தான் சொல்லணும், ஏன்னா மத்திய அமைச்சர்லாம் போய் சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க. அவரை சந்திச்சு என்ன பேசுறீங்க சார்? ஒன்றும் பேசலை சார், ஒரு கான்ஃபரன்ஸுக்காக போயிருந்தேன். அப்போ அவரை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சிது, சந்தித்தேன். நான் சந்தித்தது திரு கிரண் ரிஜிஜு, பாராளுமன்றத்துறை அமைச்சர் மற்றும் மைனாரிட்டி அஃபேர்ஸ் அமைச்சரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஓகே சார், ஆக்சுவலாக நீங்கள் அங்கே போயிருக்கிற காலகட்டத்திலாம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் இந்தியா குறித்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு, அவதூறுகளை பேசியிருக்காரு. நிறைய நமக்கு வரி விதிப்பு நடந்திருக்கு. ஒரு பக்கம் அவர் நமக்கு அழுத்தத்தை கொடுக்க இந்த பக்கம் ரஷ்யா நமக்கு சலுகைகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நமக்கு நிறைய ஆஃபர்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு விவகாரங்களையும் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது இது வரிப்போர் மட்டுமல்ல, இது எண்ணெய் போரும் கூட. எண்ணெய்க்காக நடக்கும் போர். உலகத்தில் ஒபெக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஒபெக் நாடுகள், குறிப்பிட்டு சொல்லணும்னா ஜிசிசி கோஆப்ரேஷன் கவுன்சில்னு சொல்லிட்டு, அதாவது இந்த கல்ஃப் நாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, யுஏஇ, ஒமானு, ஈராக்கு, சவுதி அரேபியா, இவர்களெல்லாம் சேர்ந்த அமைப்பு தான் ஜிசிசி. இந்த ஜிசிசி அமைப்பு அவர்களின் பொருளாதாரத்தோட கட்டமைப்பே எண்ணெய் சார்ந்து தான் இருக்குது. அந்த எண்ணெயானது வர்த்தகம், அந்த எண்ணெய் வர்த்தகமானது டாலரை பிணைப்போடு இருக்கு. ஸோ அவர்களால் அமெரிக்காவுக்கு லாபம், அமெரிக்காவால் அவர்களுக்கு லாபம். புரியுதா நான் சொல்றது? ஸோ இப்போ சவுதியிலேருந்து நம்ம எண்ணெய் வாங்கணும்னா எந்த காசை வச்சு வாங்குவோம்? சவுதி ரியாலை வச்சா வாங்க முடியும், இல்லை இந்திய ரூபாய் வச்சு வாங்க முடியுமா? அப்போ அங்கே யூஸ் பண்ணுற கரன்சி என்ன? டாலர், அமெரிக்கன் டாலர். ஸோ அமெரிக்கன் டாலர் நோட் அடிக்கிறது அமெரிக்காவுக்காக இல்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் வர்த்தகத்துக்காக அடிக்கிறாங்க நோட்டை. அதை பல பேர் எண்ணெய் வாங்குவதற்கு டாலர் தான் முக்கியமான கரன்சியாக இருக்குது. இந்த பிணைப்பானது ஏற்கனவே பல முறை சொன்ன போல 1970களில் இது ஏற்பாடானது. இந்த ஒரு பந்தம், இட் இஸ் அன் அன்ஹோலி நக்சஸ் தான் அது. அந்த பந்தம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் கழித்து சோவியத் யூனியன் நுழைந்த பிற்பாடு, புட்டின் வந்த பிற்பாடு ஒபெக் பிளஸ் என்ற ஒரு புது அமைப்பு ஒன்று ஏற்படவே அந்த பிளஸ் என்ற அமைப்பில் ரஷ்யாவும் இணைந்தது. இப்போது என்ன ஆச்சுறான்னா, இந்த இந்த யுக்ரைன் போர் காலகட்டத்தில், அதற்கு முன்னாடி இந்தியா சுத்திகரிப்பு, எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் அதிகமாக நிறுவன ஆரம்பித்தாங்க. நம்ம நிறைய சுத்திகரிப்பு ஆலைகள் கட்டி அமைச்சோம். ஆனால் இந்தியா எண்ணெய் வளம் கொண்ட நாடு அல்ல. இங்கே எண்ணெய் உற்பத்தி இல்லை, ஓகே, ஆனால் சுத்திகரிப்பு இருக்கு. புரியுதுங்களா? இப்போ மெட்ராஸ் ரிஃபைனரிஸ் லிமிடெட் வைசாக்ல இருக்கு, ரிலையன்ஸ் ரிஃபைனரிஸ் லிமிடெட் இருக்குது, அதே மாதிரி நயாரா ரிஃபைனரிஸ் இருக்குது. இது மாதிரி இந்தியா ஃபுல்லாக பல்வேறு இடங்களில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் இருக்கின்றன. ரஷ்யா போர்க்காலம் வரவே உலகத்தில் எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படக்கூடாது, கச்சா எண்ணெய்க்கான தட்டுப்பாடு ஏற்படக்கூடாது அப்படின்னா, இல்லைன்னு வச்சுக்கோங்க, ரஷ்யா ஆயில் வரதை நின்று போச்சுன்னா என்ன ஆகும்? அடுத்த கட்டமாக வரக்கூடிய பிரச்சனை என்னடான்னா, உலகத்தில் தேவையான அளவு எண்ணெய் இருக்காது. அப்போது ஒரு பேரலோட மதிப்பு, ஒரு கச்சா எண்ணெய் பீப்பாவின் மதிப்பு $100, $120, $130, $150 வரைக்கும் போகக்கூடிய அபாயம் இருந்தது. அதனால் தான் நம்ம இந்தியா சொல்லுது இல்லை, அமெரிக்கா சொல்லி தான் நாங்கள் அங்கே வாங்க பிடன் அரசாங்கம் என்ன பண்ணாங்கடான்னா, நீங்கள் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குங்க. இதுலேயே எப்படி இவங்க பிராமணர்கள் லாபம் அடைகிறார்கள் என்று பீட்டர் நவேரா சொல்லியிருக்காங்களோ, அடிப்படையாக இந்த எண்ணெய் வர்த்தகத்தில் லாபம் அடைய எண்ணம் கொண்ட நபர்கள் யார் என்று பார்த்தால் அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும்.
ஏன்னா அவங்க வந்து ரஷ்யாவோட எண்ணெயை வந்து குறைந்த விலைக்கு தான் வாங்க வேண்டும், அந்த விலைக்கு தான் யார் வேண்டும் என்றாலும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்க வேண்டும் என்று சொன்னாங்க. இதுவரைக்கும் யுஎன்னாலேயோ இல்லை அமெரிக்காவாலேயோ இல்லை மற்ற நாடுகளாலேயோ ரஷ்யாவிலிருந்து வரக்கூடிய எண்ணெயை சாங்ஷன் பண்ண முடியல, அதன் மீது ஒரு தடை எடுத்துட்டு வர முடியல. அதுக்கான காரணம் என்ன சார்? ரஷ்யா எண்ணெயை நிறுத்திட்டாங்கன்னா இந்தியா உலகம் ஃபுல்லா எண்ணெய் பற்றாக்குறை வந்துடும் சார். சவுதியால மட்டும் இல்ல கல்ஃப் கண்ட்ரிகளை மட்டுமே முடியாது, நிரப்ப முடியாது அந்த தேவை. ஏன்னா ஒரு நாளைக்கு 7-8 மில்லியன் பேரல் எண்ணெய் உற்பத்தி தேவை. அந்த பற்றாக்குறையை இந்த எண்ணெயால தான் அதை பூர்த்தி செய்ய முடியும். ரெண்டாவது, ரஷ்ய எண்ணெயானது மலிவா இருக்கு, $20-25 கிடைக்கும். இதே சவுதி வந்து 25-30, அமெரிக்கா வந்து 45-50 ஷேல். ஸோ வித்தியாசம் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ரஷ்யா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய உற்பத்தி திறனை பார்த்து, அதாவது சுத்திகரிப்பு திறனை பார்த்து இந்தியாவுக்கு அந்த எண்ணெயை அவங்க ரூட் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2019 ஐரோப்பாவுக்கு 20,000 பேரல்கள் மட்டுமே நாம் அனுப்பிட்டு இருந்தோம். ஆனால் இன்று சுத்திகரித்த எண்ணெய் இன்று பார்த்தீங்கன்னா போன 23ஆம் வருடம் வந்து 2,32,000 பேரல். அடுத்த வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா 1,60,000 பேரல். ஆனால் சவுதி அரேபியா என்னவோ 3,80,000 பேரல்லேருந்து 4,20,000 பேரலுக்குள்ள தான் கடந்த 5 ஆண்டுகளாக அனுப்பிட்டு இருக்கு. ஓகே, கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு, 3,90,000 பேரல், 3,85,000 பேரல், இப்படி வேறுபாடு இருக்கு தவிர்த்து அதிகபட்சம் 4.20 லட்சம் பேரல்கள் டு 3.90 லட்சம் பேரல்கள். இந்தியாவானது பார்த்துக்கிட்டீங்க 20,000 பேரல் எங்க இருக்கு, 1,60,000 பேரல் எங்க இருக்கு. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றம் இல்லையா? இந்த ஏற்றமானது என்ன ஆகுதுன்னா, இது இங்க சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் வெறும் குறிப்பிட்ட சில நாடுகளுக்கு போல பல நாடுகளுக்கு போக ஆரம்பிக்கும். ஏன்னா இது வந்து சுத்திகரித்த பிற்பாடு சவுதியோட எண்ணெயோட மலிவா கிடைக்குது, அமெரிக்காவோட சுத்திகரித்த எண்ணெயோட இது மலிவா இருக்கிறதுனால பல நாடுகள் இதை வாங்க ஆரம்பித்தன. அதனால் இந்தியா ஒரு பெரும் வருமானத்தை ஈட்டியது. அதே போல் ரஷ்யாவும் அவர்களுக்கு தேவையான வருமானத்தை ஈட்டியது. இதனால் பாதிக்கப்பட்ட நாடு யார் என்றால் சவுதி அரேபியா, அமெரிக்கா. ஏன்னா அவர்களோட எண்ணெய் வந்து போச்சா. இதில் சவுதி அரேபியாவின் அரசு குடும்பத்தில் சேர்ந்த ஒரு முக்கியமான புள்ளியே ட்ரம்பின் மருமகனுக்கு $2 பில்லியன் வரை பணம் கொடுத்துள்ளார். அது சவுதியோட பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு, அதிலிருந்து ஒரு $2 பில்லியன் பணம் கொடுத்துள்ளார். இன்ஃபேக்ட் ட்ரம்ப் முதல்ல சென்றதும் சவுதி அரேபியாவுக்கு தான், இப்போ ஜனாதிபதியான பிற்பாடு. ஸோ சவுதி அரேபியா வந்து அழுத்தம் அமெரிக்கா மீது எடுத்து வந்துள்ளது, எப்படியாவது இந்தியாவை சுத்திகரிப்பதை நிறுத்த வேண்டும் என்று. ஏன் இன்னொரு தரவு சொல்றேன் உங்களுக்கு, சைனாவுக்கு இந்தியா வந்து எண்ணெய் சப்ளை செய்து கொண்டு இருக்கிறது. போன வருஷம் கிட்டத்தட்ட $870 மில்லியன் அளவுக்கு இந்தியா எண்ணெய் சப்ளை செய்துள்ளது. யுக்ரைனுக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் 15% அவர்களுக்கு தேவையான டீசல் இந்தியாவில் இருந்து சென்றுள்ளது. எந்த எண்ணெயால் யுக்ரைன் போர் தொடர்கிறது என்று அமெரிக்கா பழி சொல்கிறதோ அந்த நாட்டின் எண்ணெயை நாம் சுத்திகரித்து எந்த நாடு பாதிக்கப்பட்டது என்று அமெரிக்கா சொல்கிறதோ அதே யுக்ரைன் வாங்கி கொண்டிருக்கிறது. நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெயை வாங்கி சுத்திகரிச்சு யுக்ரைன்ட்ட கொடுக்குறோம். யுக்ரைன் வாங்குறதுக்கு ரெடி, அது ரஷ்யா எண்ணெயை பார்க்கல. ஸோ இது ரஷ்யா எண்ணெயை இந்தியா சுத்திகரிப்பதால் போடப்பட்ட ஒரு வரி இல்லை, அல்லது இந்தியாவோட மற்ற விஷயங்களுக்காக இங்க நம்ம அமெரிக்க பொருட்கள் மீது நம்ம அதிகம் வரி போடுறோம் சொல்றதுக்காக போடப்பட்ட வரி அல்ல. இந்த வரிக்கான மெயின் காரணமே சவுதி எண்ணெயையும் டாலர் இருப்பையும் அமெரிக்க எண்ணெயையும் தூக்கி பிடிப்பதற்கும் இந்தியா இந்த வெற்றிடம் உருவான வெற்றிடத்தை இந்திய எண்ணெயால் நிரப்பக்கூடாது. இந்தியாவோட எண்ணெய் மார்க்கெட்டுக்கு வந்தால் இவர்கள் லாபம் அடைய மாட்டார்கள். ஒரு 3 கடை இருக்கு, 2 கடைக்காரன் தான் அவன் விட்டா வேற ஆள் இல்லைன்னு சொல்லும் போது இவனை மாத்தி அவன் 2 பேரும் ரேட்டை செட் பண்ணிட்டு விற்கும் போது 3ஆவது வர ஆள் அந்த பொருளோட வேல்யூ வந்து குறைச்சு பரவாயில்ல நான் குறைந்த லாபத்துக்கு நான் விற்கிறேன்னு சொன்னா விடுவானா? இதுதான் இந்தியா மேல அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய தாழ்ப்புணர்ச்சி. அதன் காரணமாக இன்று சவுதியின் அந்த பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அதன் தலைவரான யாசிர் அல் ருமையான் என்ற நபர் ட்ரம்ப் வெற்றி அடைந்தவுடன்
நவம்பர் மாதத்தில் அவரை சந்தித்தார். அதைத் தொடர்ந்து முகமது பின் சல்மான் மற்றும் பல சவுதி தலைவர்கள் ட்ரம்பை சந்தித்துள்ளனர். ரெண்டாவது, ட்ரம்புக்கு ரிப்பப்ளிகன் கட்சிக்கு $200 மில்லியன் மேல் பணம் கொடுத்தது யார் என்றால் எக்ஸான், செவரான் இது போன்ற எண்ணெய் நிறுவனங்கள். ட்ரம்பின் எலெக்ஷனுக்கு மற்றும் பணம் $23 மில்லியன் பணம் கொடுத்தது யார் என்றால் இந்த எக்ஸான், செவரான் போன்ற நிறுவனம். இன்று ட்ரம்ப் அதிபரானவுடன் அவரின் மொத்த வருமானம், அதாவது அவர் வாங்கக்கூடிய சம்பளம் அல்ல, அவரோட கார்ப்பரேட், அவரோட பிசினஸ்ல இருந்து அவருக்கு ஈட்டிய வருமானமானது $5 பில்லியன். ஓகே, மிகப்பெரிய அமௌண்ட். ஸோ இதை எல்லாம் நம்ம முழுமையாக எடுத்து பார்த்தால் டாலரின் மதிப்பு அதிகமாக இருந்தால்தான் ட்ரம்பின் மதிப்பும் அதிகமாக இருக்கும். இதற்கு முக்கியமான காரணம் ட்ரம்ப் போட்டிருக்கும் இந்த வரிப்போர். அந்த வரியானதை நான் அவர்கள் மீது 15% போட்டு விட்டேன், இவர்கள் மீது 50% போ, அவங்க மேல போட்டேன், இவங்க கூட டீல் சைன் பண்ணிட்டேன். போட்ட வரியனோ போட்டார், அது இல்லைன்னு சொல்ல. யாரு கூட டீல் சைன் பண்ணாருன்னு சொல்ல ஒருத்தர் கூடயாவது அவர் டீலை எடுத்து காட்ட முடியுதா? சும்மா பேரளவுல தான் இருக்கு. எல்லாமே வாயில சாரி சொல்றதுக்கு கூச்சமா தான் இருக்கு, தப்பா தான் இருக்கு. ஒரு நாட்டின் அதிபரை இப்படி சொல்லக்கூடாது. அவர் வாய்ச்சொல்லில் வீரரடி. நல்ல பல அவர் சொல்லக்கூடிய தகவல்கள் முன்னுக்கு பின் முரணாகவும் பொய், உருட்டு இதையெல்லாம் கலந்து அவரோட ஆலோசகரான பீட்டர் நவரோ அதிகமாக சொல்கிறார். இல்ல, இந்த பிராமணர்கள் அப்படிங்கிற ஒரு அந்த காயின் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? ஏன்னா இந்தியால பிராமணர்கள் எதிர்ப்பு அப்படிங்கிறது இருக்கிற மாதிரி கட்டமைக்கிறாங்க எல்லாருமே. இப்ப இங்க திராவிட கட்சிகளா இருக்கட்டும், இல்ல ஒரு சில அமைப்புகள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது அமெரிக்கா வரை கொண்டு போயிட்டாங்க நீங்க நினைக்கிறீங்களா சார்? சார், பாஸ்டன் பிராமின்ஸ் என்றது ஒரு அமைப்பு ஒன்று இருந்தது. அமைப்புன்னா அவர்கள் மேட்டுக்குடி மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மேட்டுக்குடி மக்கள் தான் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியை கட்டி அமைத்தார்கள். இந்த பீட்டர் நவரோ படித்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியை அமைத்ததே அந்த பாஸ்டன் பிராமின்ஸ் தான். அதை கன்வீனியன்ட்டாக மறந்து விட்டார். நவரோவை ஒரு குற்றவாளி, ஜெயில் சென்ற குற்றவாளி, அவரை அதிபருக்கு ஆலோசகராக நியமித்ததே ஒரு பெரிய ஒரு கேலிக்கூத்து. இல்ல சார், அவர் எக்கனாமிக் அட்வைசர்னு சொல்றாங்களே சார். அதுதாங்க கேலிக்கூத்து சொல்றேன். ஒரு ஜெயில் சென்ற ஒரு குற்றவாளியை எப்படி ஒரு எக்கனாமிக் அட்வைசரா நீங்க நியமிப்பீங்க? ட்ரம்பின் பல நியமனங்களும் ட்ரம்பின் பல விஷயங்களும் சர்ச்சைக்கு உள்ளன. இல்லை, இப்போ முதல்ல இந்தியாவை நசுக்கிடுவோம், பொசிக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு போலந்து நாட்டை சேர்ந்த பத்திரிகையாளர் ட்ரம்ப் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. அதாவது நீங்கள் இந்தியா மேலே இந்த மாதிரி டேரிஃப் விதிச்சிருக்கீங்க, ஏன் ரஷ்யா மேலே இது விதிக்கல அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, நீங்கள் பார்த்தீங்களா, நீங்கள் பத்திரிகையாளர் இருக்கவே தகுதியற்றவர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. ஏன் ஒரு கோவத்தோட உச்சநிலைக்கு போயிட்டாரு? ட்ரம்ப் இஸ் சஃபரிங் ஃப்ரம் மென்டல் இல்னஸ். அவருக்கு மூளைக்கு செல்லும் ரத்த ஓட்டமானது பாதிக்கப்பட்டுள்ளது. சார், விளையாட்டுக்கு சொல்றீங்களா? விளையாட்டுக்கு இல்ல, உண்மையா சொல்றேன். அதற்கான மருந்துகளை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அவர் உடல்நிலை சரியில்லை. அதனால்தான் போன வாரம் ஜேடி வேன்ஸ் ஒரு வார்த்தையை விட்டிருந்தார். நான் 200 நாள் ட்ரம்ப்புக்கு துணை ஜனாதிபதியாக வேலை பார்த்திருக்கிறேன். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால், இக்கட்டான சூழ்நிலை வந்தால் ஜனாதிபதி பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள தயார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பேச்சு என்பது எதற்காக வருகிறது? ஒரு ஜனாதிபதி இருக்கும் போதே இன்னொருத்தர் இந்த வார்த்தையை பேச வேண்டிய தேவை என்ன? ட்ரம்போட கை கால் கோஆர்டினேஷன் இப்போ முன்ன மாதிரி இல்லை. அவர் நடக்கும்போது ஒரு தோய்வு தெரிகிறது. சும்மா கோபம் அடைகிறார். அவர் மூளைக்கு செல்லக்கூடிய அந்த நாடிகள், இரத்த நாடிகள் சரியாக வேலை செய்யவில்லை என்பதுதான். அதுக்கான டெஸ்ட்டுகளும் எடுக்கப்பட்டுள்ளன. இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. இன்னொரு பக்கம் அப்படி இருக்க, ஐரோப்பாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா, மேற்கு ஐரோப்பாவில் அவர்கள் எல்லோரும் இன்று வர்த்தக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். பிரான்ஸ் IMF இடம் கடன் கேட்க செல்ல போகிறது. ஜெர்மனி ரெசஷனில், அதாவது பொருளாதார வீழ்ச்சி மந்தநிலை எட்டிவிட்டது. பிரிட்டன் அதே நிலைமையில் உள்ளது. எதை அவர் செத்து போன ஒரு எக்கானமி, செத்து போன பொருளாதாரம், இறந்த பொருளாதாரம் என்று எந்த நாட்டை குறிப்பிட்டாரோ அந்த நாட்டின் பொருளாதாரம் இன்று 7.8% வளர்ச்சியை அடைந்துள்ளது. ஸோ ட்ரம்ப் பேசுவதும் அவர் நடந்து கொள்ளும் விதத்துக்கும் இந்த எல்லோரும் சொல்வது அவருக்கு நோபல் பிரைஸ் கிடைக்கவில்லை, பாகிஸ்தான் போரில் அவர் ஈடுபட்டதை நாம் அங்கீகரிக்கவில்லை, அதெல்லாம் காரணங்களாக இருந்தாலும் முக்கிய காரணம் அமெரிக்காவில் இருக்கும் எண்ணெய் நிறுவனங்களுக்கும் அவர் மருமகனான குஷ்னருக்கு, ஜெராட் குஷ்னருக்கு சவுதி கொடுத்த பணத்திற்காக
அவர் சவுதிக்கு விசுவாசமாக செயல்பட வேண்டும், அமெரிக்காவில் உள்ள எண்ணெய் நிறுவனங்களுக்கு விசுவாசமாக செயல்பட வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அதனால்தான் இந்தியாவில் ரஷ்யா எண்ணெய் வாங்குவதற்கு அவர் வரி அதிகமாக போட வேண்டும் என்று நினைக்கிறார். இது ஒரு முக்கிய ஒரு விஷயம். இதை நிறைய பேர் இதை பார்ப்பதில்லை, புறந்தள்ளி விடுகிறார்கள். இல்லை சார், நீங்கள் நமக்கு தகவல் வெளியாகி இருக்கு, நீங்கள் சொன்னால் ஏதாவது சோர்ஸ் இல்லாமல் சொல்ல மாட்டீங்க. இது அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து ஒரு உடல்நிலை சரியில்லாத ஒரு ஜனாதிபதியை அவங்க வச்சிருக்க விரும்புவாங்களா? ரீகால் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? இன்னும் சொல்ல போனால் அமெரிக்க சுப்ரீம் கோர்ட்லேயே கடந்த முதல் இதில் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி போன இதில் டேரிஃபுக்கு இந்த போட்டிருந்த வரிக்கு எதிராக அவருக்கு எதிராக தீர்ப்பு வந்துள்ளது. அமெரிக்க சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ உச்சநீதிமன்றத்தில் கேஸ் நிலுவையில் உள்ளது. அதுக்கும் பீட்டர் நெவரோ எங்களுக்கு எதிரான தீர்ப்பு வரக்கூடாது என்று அவர் சர்ச்சைக்குரிய ஒரு பேச்சை பேசியுள்ளார். சுப்ரீம் கோர்ட் ஏனென்றால் அமெரிக்க அரசியல் சாசன சட்டத்தின்படி ஆர்டிக்கல் 1 செக்ஷன் 8 படி அமெரிக்க ஜனாதிபதி அவர்களின் பாராளுமன்றமான காங்கிரஸ், செனேட், மேலவை, கீழவை இதை அதில் எடுக்கக்கூடிய முடிவுகளை சார்ந்துதான் அவர் முடிவும் இருக்க வேண்டுமே தவிர்த்து போர்க்காலத்திலேயோ அல்லது இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் போதோ அப்பொழுதுதான் ஜனாதிபதியின் எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர், அவர் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு அங்கீகாரம் அவருக்கு கிடைக்கும். அமெரிக்கா இன்று போர்க்கால சூழலில் இருக்கிறதா என்றால் இல்லை. உள்நாட்டு அமளி ஏதாவது ஏற்பட்டுள்ளதா? இல்லை. இது ரெண்டும் இல்லாமல் எல்லாவற்றுக்கும் எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் என்று பிரஸ்ஸை கூப்பிட்டு வைத்து, அதாவது ஊடகங்களை கூப்பிட்டு வைத்து அவர் பெண்ணில் கையொப்பம் விட்டு, இதே பார் நான் 50% போட்டு விட்டேன், 40% போட்டு விட்டேன், 70% போட்டு விட்டேன் என்று காட்டுவது பல நாடுகளுக்கு இது ஒரு ஒவ்வாத செயலாக பார்க்கிறார்கள். ரெண்டாவது, ட்ரம்ப் இதை செய்வதால் பல நாடுகளின் உறவு, அமெரிக்காவுக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவு முறிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இந்திய பிரதமர் ஜப்பான் சென்றார். ஜப்பான் சென்ற அதே தருவாயில் ஜப்பானின் அதிகாரப்பூர்வமான தூதர், அதாவது இந்த ட்ரேடு வரி சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு செல்ல வேண்டிய அதிகாரப்பூர்வமான தூதர், ஜப்பானோட தூதர், அவர் போகவில்லை. இதனால் ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்பட வேண்டிய $550 பில்லியன் அளவுக்கான ட்ரேட் டீல், வர்த்தக ஒப்பந்தம் அப்படியே கிடப்பில் கிடக்கிறது. இன்று சைனா மீது 50%க்கு மேல் வரி விதித்துள்ளார். 90 நாட்களுக்கு தள்ளி வைத்துள்ளார். ஏன் சைனா மீது வரி விதித்து தள்ளி வைத்தார் என்றால், சைனாவில் வரக்கூடிய உற்பத்தி மீது அமெரிக்காவுக்கு அதிகம் அதன் மீது அவர்களுக்கு ஈடுபாடும், இன்னொரு பக்கம் பார்த்தால் அதை விட்டால் வேற கதி இல்லை என்ற ஒரு நிலைமை இருக்கிறது. அவர் சைனாவின் பொருட்களை நம்பிதான் இருக்கிறார்கள் அமெரிக்கர்கள். ஏனென்றால் மொத்த மேனுஃபேக்சரிங் சைனாவில் உள்ளது. அதே அடுத்து இந்தியா மீது ஏன் இந்த ஒரு வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் என்றால், இந்தியா எண்ணெய் சுத்திகரிக்க கூடாது. ஏன்னா சைனாவுக்கு கூட இவ்வளவு எண்ணெய் சுத்திகரிக்கும் திறன் இல்லை. இந்த மாதம் இன்னும் 20% எண்ணெய் அதிகமாக வரப்போகிறது. அதாவது 1,50,000 பேரல்கள் முதல் பிபா முதல் 3 லட்சம் பேரல்கள் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வரப்போகிறது. இதற்கும் காரணம் அமெரிக்காவும் நேட்டோவும் தான். அவர்கள் ரஷ்யாவின் சுத்திகரிப்பு ஆலைகள் மீது குண்டு போட்டார்கள். அப்போது உற்பத்தியாகும் முன்னே எங்கேயாவது போய் அதை சுத்திகரித்தாக வேண்டும் இல்லை, தேக்கி வைக்க முடியாது. ஆயிலு கூட ஷெல்ஃப் லைஃப் இருக்கு. நீங்க தேக்கி வச்சீங்கன்னா அதோட குவாலிட்டி போயிடும். ஸோ அது வந்தாகணும். அது வந்ததுன்னா இந்தியா சுத்திகரித்து விற்று அதுல ஒரு மிகப்பெரிய தொகை ரஷ்யாவும் ஈட்டும், இந்தியாவும் ஈட்டும். இங்கே கேட்கும் சில ஞானிகள், புத்திசாலிகள் இங்கே சில விஷயங்களை கேட்கிறார்கள். இந்தியாவில் இன்று $60 கீழ் இருக்கிறது, ஏன் இந்திய அரசு இன்னும் பெட்ரோல் விலையை குறைக்கவில்லை என்று கேட்கிறார்கள். அதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், 2005-2010 ஆயில் பாண்டுகள் என்ற பெயரில் எண்ணெய்க்காக நாம் கடன் வாங்கினோம். அரசாங்கம், அன்றிருந்த அரசாங்கம், அது 1,34,000 கோடியாக மாறி 2021க்கு 2,30,000 கோடி வட்டியோடு சேர்த்து அது குட்டி போட்டு பூதாகரமாக இருந்தது. 2020ஆம் ஆண்டு 3,500 கோடி நாம் அந்த கடனை செலுத்தினோம். அதன் பிற்பாடு ஆண்டுக்காண்டு முதலில் 31,000 கோடி, திரும்ப 54,000 கோடி,
திரும்ப ஒரு 30,000 கோடி. கடந்த ஒரு 4 ஆண்டுகளாக தவணை முறையில் நாம் வாங்கிய கடனை முழுமையாக செலுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கடனை முழுமையாக செலுத்துவது இல்லாமல் ஈரானிடம் வாங்கிய எண்ணெய்க்கும் நாம் கடனை வைத்திருந்தோம். அதை செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இந்த அரசு இருந்தது. ஒவ்வொரு கடனாக இன்று நாம் தீர்த்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இந்தியாவில் எண்ணெய் விலை குறைவது முடியாத காரியமாக தற்போது உள்ளது. ஆனால் எண்ணெய் விலையும் 3 ஆண்டுகளாக உயரவும் இல்லை. அதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஸோ இதை நான் உங்க முன்னாடி சொல்லிக்க விரும்புகிறேன். ஓகே சார். இப்போ ரஷ்யா வந்து தொடர்ந்து நமக்கு வந்து ஆஃபர் மேலே ஆஃபராக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக இந்த எண்ணெய் விலையை குறைச்சது, இந்த ஆயுதங்கள் பற்றி இன்னொரு இன்டர்வியூ நம்ம பேசலாம். இந்த எண்ணெய் விலையை குறைத்ததுனால 2 டைப்பாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து அமெரிக்காவை பழிவாங்கணும் அப்படிங்கிறனால ரஷ்யா அப்படி பண்ணுறாங்க. இன்னொன்று இந்தியாவுக்கு வந்து துணை நிற்கணும். ஏன்னா அமெரிக்காவில் ஏற்கனவே நம்ம பாதிப்பை சந்திச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இந்தியா கூட நம்ம துணை நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக ரஷ்யா அப்படி பண்ணுதுன்னு சொல்றாங்க. இது ரெண்டுமே சரியா, இல்ல ரெண்டுல எது கரெக்டா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அமெரிக்காவை பழிவாங்கும் தேவை ரஷ்யாவுக்கு இல்லை. ஆனால் அமெரிக்காவுக்கு ரஷ்யா வளரக்கூடாது என்ற ஒரு எண்ணம் உள்ளது. அதனால்தான் சவுதி எண்ணெய்க்கும் அமெரிக்க எண்ணெய்க்கும் ரஷ்ய எண்ணெய்க்கும் முதல் தரம், 2ஆம் தரம், 3ஆம் தரம் என்று ரஷ்ய எண்ணெய் வளரவே கூடாது, அதற்கு அதிகமான தொகை ஈட்டக்கூடாது என்ற ஒரு முடிவில் இருந்தார்கள். ஒரு கம்பேரிசன் பண்றாங்க. அதை வந்து புறக்கணிக்கும் ஒரு தன்மை கொண்டிருந்தார்கள். அந்த புறக்கணிக்க முடியாமல் இந்தியா சுத்திகரித்து இந்த எண்ணெய் 40க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு போவதால் அவர்கள் அதிக விலை கொடுத்து விற்கும் எண்ணெயானது இன்று வாங்கும் நிலையில் யாரும் இல்லை. அதுதான் அமெரிக்காவுக்கு கோபமே தவிர்த்து ரஷ்யா அமெரிக்காவை பழிவாங்க வேண்டும் என்று இல்லை. ரஷ்யாவை நேரடியாக மோதக்கூடிய மனநிலையும் அமெரிக்காவுக்கு இல்லை. அதனால்தான் மறைமுகமாக இந்தியா மீது அவர்கள் போர் தொடுக்கிறார்கள், பொருளாதார போர். சரி, இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில என்னன்னா, நம்ம ஏற்கனவே சைனா ஆப்பெல்லாம் வந்து பேன் பண்ணோம்ல, சீன பொருட்களுக்கு தடை விதித்தோம். அதே போல நம்ம வந்து இப்ப ஜிஎஸ்டி மூலமா அமெரிக்க பொருட்களுக்கு தடை விதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? தடை விதிக்க தேவையில்ல, வரி விதித்தாலே போதும். நம்ம அவங்கள மாதிரி அதிரடியா இறங்க வேண்டாம். அப்படி அதிரடி தான் காட்டியிருக்காங்க. இந்த பெப்சி, கொக்கோ கோலா இதுக்கெல்லாம் நேத்து அறிவிச்சிருக்காங்க சின் டாக்ஸ். சிகரெட் பிடிக்கிறதும் பெப்சி குடிக்கிறதும் ஒன்று. இன்னைக்கு குட்கா போடுறதும் அதாவது டொபாக்கோ போடுறதும், இந்த நம்ம போடுறோம் ஜர்தா போடுறது, இது போடுறதும், கொக்கோ கோலா குடிக்கிறதும் ஒன்று. இன்னைக்கு அதுக்கும் 40% வரி. எதுக்கு? கூல்ட்ரிங்க்ஸ்க்கும். இது யார் அதிகம் உற்பத்தி பண்றது இந்தியாவில்? அமெரிக்க நிறுவனங்கள். பெப்சி, கொக்கோ கோலாவுக்கும் 40% வரி, சிகரெட்டுக்கும் 40% வரி. இல்ல சார், சிகரெட் கூட நம்ம இந்த கூல்ட்ரிங்க்ஸை ஒப்பிட முடியுமா? ஏன்னா குழந்தைகள்லாம் விரும்பி குடிக்கிறாங்க கூல். அதுல சர்க்கரை அதிகமாக இருக்கிறது, அதனால் சர்க்கரை நோய் வருகிறது என்றதான குற்றச்சாட்டு. 2வது, அது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் இருக்கிறதுனால அதை குடித்தால் உடல்நலக்கு கேடு. அமெரிக்கர்கள் இந்தியாவை வியாதியஸ்தர்களாக மாற்றுவதற்கு தான் இதை விற்கிறார்கள். இதற்கு அவர்கள் வரி செலுத்த வேண்டும். தேவையில்லாமல் நம்ம மேலே வரி போட்டால் நம்ம திருப்பி வரி போட மாட்டோமா? ஸோ அதனால் வரி இப்போது இன்னைக்கு 40% வரின்னு போட்டாங்க ஜிஎஸ்டியில். இது யாருக்கு அடிக்கும் சாவுமணி என்றால் அமெரிக்க நிறுவனங்களுக்கு இது ஒரு பெரிய அச்சுறுத்தல். ஒன்று, கொக்கோ கோலா, பெப்சி எல்லாம் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு வித்துட்டு அவர்கள் இருப்பை காலி செய்து போக வேண்டும். அல்லது அமெரிக்கா தன் போக்கை, ஏனென்றால் கொக்கோ கோலா, பெப்சி, பீஸா ஹட், டாமினோஸ், சப்வே, மெக்டொனால்ட்ஸ் இதெல்லாம் எந்த நாட்டோடது? அமெரிக்க நிறுவனம். இவங்க எல்லாம் வந்து அதிக லாபம் ஈட்டுறது எந்த நாட்டில் தெரியுமா? இந்தியாவில். இவ்வளோ பெரிய நாட்டில் அவங்க லாபம் ஈட்டிட்டு இந்த நாட்டுக்கு ஸ்டார்பக்ஸ் காஃபி கூட, இந்த நாட்டுக்கு என்ன திரும்பி நல்லது பண்ணுறாங்க? நம் மீதே வரி போடுவதா? நமது வியாபாரத்தை கொண்டு நம் மீது போர் தொடுப்பதா? ஸோ இது மேலே வரியை வந்து நேர்முகமாக இல்லாட்டியும் மறைமுகமாக இந்த வரி ஏற்றல் வந்து அமெரிக்காவை பாதிக்கும். சரி, இன்னொரு விஷயம் சொல்றாங்க. நம்ம வந்து ஆயில் உற்பத்தி இந்த மாதிரியான வளர்ச்சி ஒரு பக்கம் இருக்க, ராணுவ ரீதியில நம்ம நிறைய வளர்ந்துகிட்டு இருக்கோம். குறிப்பா சொல்லணும்னா இந்த விழிஞ்சம் துறைமுகம், அது வந்தது அமெரிக்காவுக்கு வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்திருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. விழிஞ்சம் துறைமுகத்தோட முக்கியத்துவம் என்ன சார்? சார், விழிஞ்சம் துறைமுகம் வந்து ராணுவ ரீதியில் மட்டுமல்ல, பொருளாதார ரீதியிலும் செயலுக்கு வந்து, அதாவது அது யூஸுக்கு வந்து குறைந்த மாதங்களிலேயே 3 லட்சம் கண்டெய்னர்களை அது ஹேண்டில் செய்துள்ளது. அது நினைத்ததோட அதிகமான வளர்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு 10 லட்சம் கண்டெய்னர்கள் வரை அதால் தாக்கு பிடிக்க முடியும், அதால் ஹேண்டில் செய்ய முடியும் என்று கணிக்கப்படுகிறது வரும் ஆண்டு. இதனால் 1500 கோடி செலவில் விழிஞ்சத்திலிருந்து பலராமபுரம் வரை
அண்டர் கிரவுண்ட் டனலிங் மூலம் ஒரு ட்ரெயின் சர்வீஸே வந்து அந்த ஹார்பருக்கு வந்து கட்ட முயற்சிக்கிறார்கள். இதனால் ஹம்பந்துட்டா போர்ட்டை விட விழிஞம் போர்ட் மிக லாபதாயகமாக இருக்க போகிறது. சைனா கட்டிய ஹம்பந்துட்டா வந்து அதோட கதை முடிந்து விட்டது. அதே சமயத்தில் இலங்கையின் வடக்கு பகுதி, தமிழ் குடிகள் வாழும் பகுதி, அந்த பகுதியில் இந்த துறைமுகத்தால் வரக்கூடிய லாபங்களால் நாளை புதிய மாற்றங்களும் புதிய ஒரு விஷயங்களும் நடப்பதற்கான ஒரு ஏதுவான சூழ்நிலை ஏற்படும். ஏனென்றால் யாழ்ப்பாணத்திலும் பல விஷயங்கள் மீது இந்தியா வந்து தனது கவனத்தை செலுத்தி வருகிறது. அங்கே இருக்கும் ரிஃபைனரிகளை, சுத்திகரிப்பு ஆலைகளை திரும்ப நம் கையில் எடுக்க முயற்சிகள் எடுத்துள்ளோம். அங்கே அதெல்லாம் எடுத்த வண்ணம் இருந்தால் அது நமக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். நமக்கு குறைந்த தூரத்திலேயே நமக்கு தேவையான ஒரு துறைமுகம் நமக்கு விடிஞ்சமாக அமையக்கூடும், இன்டர்நேஷனல் ஒரு துறைமுகமாக. ஓகே. ஸோ இது வந்து இலங்கைக்கும் நாளைக்கு சாதகமாக இருக்கும், இந்தியாவுக்கும் சாதகமாக இருக்கும், தமிழகம் கேரளாவுக்கும் இது சாதகமாக இருக்கும். சரி, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வந்து சீனாக்கு போனதை பத்தி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க, SCO சமிட் பத்தி. அதனுடைய முக்கியத்துவங்கள் குறித்தும் இன்னொரு இன்டர்வியூல பார்க்கலாம். இப்ப ஜப்பானுக்கு போயிருக்காருல்ல சார் நம்ம பிரதமர் அவர்கள், அதுல என்னென்ன டேக்அவேஸ் இருக்கு? நான் சொன்னேன் இல்லையா, ஜப்பானுக்கு அங்க போகும்போது $550 பில்லியன் அவங்க ட்ரேட் டீல் போட போனாங்க. அதுக்கு முன்னாடி இவர் போய் லேண்ட் ஆன உடனே தான் அவங்க போகாம போயிட்டாங்க. ஆனா ஜப்பான் இந்தியாவில் $68 பில்லியன் வந்து அவர்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்குள் வரப்போகிறது. அவர்கள் நிதியை இந்தியாவில் எடுத்து இங்கே சில தொழிற்சாலைகள் கட்டமைப்பை ஏற்படுத்த போகிறார்கள். அவர்கள் ஸ்ரத்தையை செலுத்துவது செமிகண்டக்டர்கள் பிசினஸில். அதற்காக $10 பில்லியன் ஜப்பான் ஒதுக்கி உள்ளது. அடுத்தது ஜப்பான் வந்து இங்க டெக்னாலஜிக்கல் பார்க்ஸ், டெக்னாலஜிக்கல் ஹப்ஸ் கட்டுவதற்கு முனைகிறார்கள், முன் வந்துள்ளார்கள். இதற்கு பேச்சுவார்த்தையும் நடந்துள்ளது. நாம் பிரதமர் சென்ற பிற்பாடு அது துரிதமடையும் என்று நான் நினைக்கிறேன். மூன்றாவது, அரசியலில் ஜப்பானுக்கு சென்று திரும்ப சைனாவுக்கு சென்றார் பிரதமர். சைனாவுக்கு செல்வதற்கு முன் ஜப்பானுக்கு செல்ல வேண்டிய தேவை என்னவென்றால், வாங்கி இந்தியா வந்தபோது இந்தியாவில் வெளியுறவுத்துறை அமைச்சரையும் சந்தித்து விட்டு அவர் எங்கே சென்றார்? பாகிஸ்தானுக்கு. ஸோ முன்போக்கை நீ மாற்றிக்கொள்ளாவிட்டால் எங்களுக்கும் நண்பர்கள் உள்ளார்கள், உங்களுக்கு எதிரிகள் எங்களுக்கும் நண்பர்களாக இருக்க முடியும். சைனாவை நாம் முழுமையாக இன்னும் நம்பவில்லை. சைனாவின் தேவை இன்று ஆபரேஷன் சிந்தூருக்கு அடுத்தபடி, இன்னும் சொல்ல போனால் அவர்களின் விமானங்களும் அவர்களின் மற்ற உபகரணங்களும் பயனற்றவை என்று உலகுக்கு புரிந்த பின் உள்நாட்டு பிரச்சனையில் சைனா பொருளாதாரம் சரிந்து வண்ணம் உள்ளது. இந்த காலகட்டத்தில் இந்தியாவை அணுகுவது அவர்களுக்கு நல்லது என்று சைனா நினைத்ததால் இந்தியாவோடு ஒரு நட்பை அவர் நாடுகிறார்கள். அதே சமயத்தில் இந்தியா அமெரிக்காவோடு எல்லா உரையும் துண்டிக்க கொள்ளும் ஆசை இல்லை. ஒருவேளை ட்ரம்ப் மாறினால் போக்கும் மாறலாம். அதே போல் ஜப்பான் வந்து இந்தியாவுக்கு நண்பனாக இருப்பதால் ஜப்பான் இந்தியா உறவை மேம்படுத்துவதுதான் இது ஒரு குறிக்கோளாக இருக்கிறது. சைனாவுடன் உறவு வைத்துக் கொள்வதால் ஜப்பான் வேண்டாம் என்றோ, இல்ல ஜப்பானுடன் உறவு வைத்துக் கொள்வதால் சைனாவை நாம் புறந்தள்ளுவோம் என்றோ யாரும் எண்ணக்கூடாது. நம்மை பொறுத்தவரை ஒவ்வொரு நாடையும் தனித்துவமாக அணுகுகிறோம். தனித்துவமாக அந்த நாட்டுக்கு இடமிருந்து நமக்கு என்ன வரப்போகிறது, நாம் என்ன கொடுக்க போகிறோம், ரெண்டு பேருக்கும் என்ன லாபம் இருக்க போகிறது, ரெண்டு பேருக்கும் என்ன மாதிரியான ஒரு பாதுகாப்பு, தொழில்நுட்பம், வர்த்தகம், இதை சார்ந்த மேம்பாடுகள் என்ன நடக்க போகிறது, இதை சார்ந்துதான் ரெண்டு நாடும் ஒரு ஒப்பந்தத்தையோ இல்லை ஒரு உடன்படிக்கையோ நாடுமே தவிர்த்து அவன் எனக்கு பிடிக்கவில்லை அதனால் நீ இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாது. இது ட்ரம்பின் அரசியல், இது மோடியின் அரசியலாக இருக்காது என்று என் கருத்து. ஓகே சார், எங்களோட இணைந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த். நன்றி. ஜெய்ஹிந்த்.